பட்டு எங்கே கிளம்பிட்டீங்க நீங்கள்? ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டே ஸ்கூலா? ஜாலியாக இருக்கா? ஓகே ஓகே, கிளம்பலாம், போகலாமா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் இது முன்னாடி ஒரு பெரிய வழி இருக்குது. கண்டிப்பாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் நேற்று வரைக்கும் உங்கள் கூடவே இருந்த ஒரு குழந்தை திடீர்னு ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பி போகிறாங்கன்றப்போ அந்த ஃபீலே உங்களால் வார்த்தையில் சொல்ல முடியாது. ஷூ நல்லா இருக்கு, ஷூ காட்டுங்க. பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கீங்க? பாக்கெட்டில் எடு, என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? ரொம்பவே கேஷுவலாகவும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் நடந்து வந்தா அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையும் இருக்குது. எப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வாழ்ந்துட்டு நம்ம குழந்த நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ தானே நடக்க ஆரம்பிச்சா, இப்போ தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என் கண்ண முடியும் வந்து போகுது. இதே மாதிரி தானே ஒரு நாள் மேரேஜ் ஆனாலும் நம்மளை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகமே அப்படி இருண்ட மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாக்கும் கிட்டத்தட்ட இதே ஃபீல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் குழந்தையாகவே என் கூடவே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் நிற்காது அப்படிங்கிறத இந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்லுது. குழந்தைங்க வளர்கிற மாதிரி அவங்களுடைய கனவுகளும் வளரும், அவங்களுடைய உலகமும் பெருசாகும். இன்றைக்கி இந்த சின்ன ஸ்கூல் பேக் எப்படி புத்தகங்களால் நிரம்புதோ அதேமாதிரி அவங்களுடைய மனசு ஃபுல்லாக கனவுகளால் நிரம்பும். இன்றைக்கி அவள் எடுத்து வைக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நாளைக்கு அவருடைய எதிர்காலத்துடைய மிகப்பெரிய பயணத்தினுடைய ஆரம்பம். நான் என் குழந்தைகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதும் கடவுள்கிட்ட வேண்டணும்னு நினைக்கிறதும் ஒன்று தான். நீ நிறைய மார்க்ஸ் வாங்கணுன்றது மட்டும் என்னுடைய ஆசை இல்லை. நீ ஒரு நல்ல அழகான மனசுடைய ஒரு பொண்ணாகவும் வளரணும், எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும், ஏதோ ஒரு இடத்துல தோத்துட்டா கூட திருப்பி எழுந்து நிற்க தெரிஞ்சிருக்கணும், யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கணும். நீ எவ்வளோ உயரம் பிறந்தாலும் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீ என்றைக்கும் மறக்கக்கூடாது. நானும் அம்மாவும் எப்பயுமே உன் கூடவே இருப்போம். நீ விழுந்தாலும் கூட இருப்போம், நீ ஜெயித்தாலும் கூட இருப்போம், நீ சிரித்தாலும் நாங்கள் இருப்போம், நீ அழுதாலும் நாங்கள் இருப்போம். ஏன்னா அதான் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. இந்த சொல்லே ஒரு கவிதை தான். ஸ்கூல் எப்போ முடியும், திருப்பி எப்போ உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லிட்ரலி நீ பிறக்கும்போது ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியே வெயிட் பண்ணிவிட்டு எப்படா உன்னை பார்ப்போன்ற இருந்த அதே ஃபீல் தான் எப்பயும் கிட்டத்தட்ட இருக்குது. உன் கிளாஸில் நீ இல்லைன்னு உடனே எங்கே போயிருப்பேன் எது பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பயமாயிருச்சு. உன் கிளாஸில் எங்கேயுமே நீ காணோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் பொண்ணு அந்த கிளாஸில் இல்லைன்றப்போ உங்கள் ஃபீல் எப்படி இருக்குன்னு. அப்புறம் பக்கத்து கிளாஸில் இருப்பாங்க, போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்து கிளாஸ்லேயும் போய் தேட போனேன். பதறி அடிச்சு அங்கே இருக்க ஸ்டாஃப்ட்டெல்லாம் கூட கேட்டேன், இந்த கிளாஸ் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அவர் எல்லா கிளாஸ்லேயும் போகிறாங்க, இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டேன், பின்னாடி இருந்து பார்க்கும்போதே கண்டுபிடிச்சி அது நீ தான் சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இங்கேருந்து கூப்பிட்டும் கவனிக்கல. அப்புறம் ஒரு மேம் உங்கள் அப்பா வந்துருக்காருப்பான்னு சொன்னோடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. எனக்குமே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்தா. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அது ஒரு தனி ஃபீல் இல்லையா? புது ஃப்ரெண்ட்ஸு, புது டீச்சர், புது ஸ்கூல், புது கிளாஸ், ஒரு தனி உலகம் இல்லை அது. அவகிட்ட ஒன்றா கேட்க ஆரம்பித்தேன், என்ன பட்டோ அழுதியா, டீச்சர் நல்லா பேசினாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்களா? அவள் சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பதிலுமே எனக்கு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்தது. குழந்தையோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறத விட வேறு பெரிய ஆர்வம் எதுவும் இருக்காது ஒரு அப்பாவா. இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது ஒரு பெரிய ஜேர்னியோடைய ஆரம்பம். இன்னும் எவ்வளோ ஸ்கூல் டேஸ், சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ், லெசன்ஸ், எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இந்த சின்ன ஒரு குழந்தை பார்க்க போகுது. இன்றைக்கி அவள் கற்றுக்கிட்டது வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக கொஞ்ச நேரம் இருக்க கற்றுக்கிட்டா. அவ்வளோ மாதிரியே நிறைய கனவுகளோட வந்த புது புது ஃப்ரெண்ட்ஸோட பழக்க கற்றுக்கிட்டா. ஒரு புது உலகத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டா. இதுதான் அவள் இன்னைக்கு கற்றுக்கிட்ட பெரிய லெசன். என்ன தான் அப்பா அம்மா உனக்காக இருந்தாலும் எல்லா டைமும் கூடவே இருக்க முடியாது. நீ தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். The world is waiting for you in all the way, so always be stronger. எனக்குள்ளே இருந்த இதே ஃபீல் தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழகான பதிவாக சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படிப்பட்டதுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.